வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ஹாலிடே விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். சாட்டர்டே சண்டே விலாகு மணி சேவிங் விலாகாக பார்க்க போகிறோம். ஸோ என்னுடைய பர்த்டே இந்த வீக்கு, ஸோ அதையுமே ஒரு குட்டி விலாகாக, ஸோ எல்லாத்தையும் கம்பைன் பண்ண ஒரு வீடியோவாக நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த வாரம் சாட்டர்டே சண்டே என்னன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுற வகையில் லீவ் விட்டுருந்தாங்க. ஸோ 2 நாள் லீவ் கிடச்சிச்சு. பட் ஆனால் 2 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த 2 நாள் லீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மணி சேவிங் விலாகுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ஏன்னா நம்ம மறந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் என்னுடைய சேவிங்ஸ் கேபினெட் எல்லாத்தையும் களைச்சி போட்டு பசங்க வச்சுருந்தாங்க. அதை எப்போதும் போல் எடுத்து ஒதுங்க வைக்கணும். ரொம்ப நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாகவே இருக்கும். இல்லைனா எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுருவேன். சேவிங்ஸ் எல்லாம் தனியாக, வரவு செலவு நோட்டு எழுதுறது, பட்ஜெட் பேக் இதெல்லாமே தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாதான் எனக்கு அந்த ரெகுலாரிட்டி வரும். மற்ற 5 நாள் 6 நாள் ஒர்க்கு போகிறதுனால இது அவசரமாக எடுப்பாங்க, அதை வச்சுருவாங்க, இதை களைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த தடவை திட்டி வச்சேன். சும்மா என்னால் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ண முடியாதுன்ட்டு. அந்த இடத்துல நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தா தான் நமக்கே ஒரு உணர்வு வரும், சரி நம்மளும் பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழக்கம் போல் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்களோட சேவிங்ஸ் கேபினெட் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மோஸ்ட்லி இப்போ நான் சிங்கிள் உண்டியல் ஆக்கிட்டேன். உங்களுக்கே தெரியும், எல்லாமே இந்த எல்லோ உண்டியல்லே கொண்டு வந்துட்டேன். சில்லறை காசு தனியாக இந்த உண்டியலில் சேர்த்துட்ருக்கேன். ஒரு ஆரஞ்சு உண்டியல் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வச்சுருக்கேன். அது வந்து பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு மட்டும் இந்த அமௌண்ட் மட்டும் இந்த ஆரஞ்சு உண்டியலில் சேர்க்குறேன். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ உண்டியல் தான். சில்லறை காசுகள் ஃபுல்லாக இந்த ரெட் உண்டியல். இந்த மாதிரி ஒரு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் விட்டு போன கணக்கு எல்லாத்தையும் யோசித்து எழுதுறேன். மோஸ்ட்லி அன்னைக்கு நான் எழுதிடுவேன். இந்த சாட்டர்டே சண்டே வந்து எழுதாத கணக்கு ஏதாவது நம்ம விட்டுருப்போம். அதை யோசித்து எழுதி அந்த பட்ஜெட் கவரில் பாக்கி கரெக்டான அமௌண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான் வேலை. இப்போ வந்து நான் 2 வாரம் ஆகிடுச்சு. எனக்கு காய்கறிக்கு வந்து நான் 400 செலவாயிருக்கு அப்படிங்கிறத நான் கணக்கு பண்ணி எழுதிட்டேன்னா மிச்சம் 600 அந்த வெஜ்ஜீஸ் கவரில் கண்டிப்பாக என்வலப்பில் இருக்கணும். அந்த மாதிரி எவ்வளவு செலவு போக மீதி அமௌண்ட் எவ்வளோ அந்த கவரில் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும். அது இல்லாமல் ஒவ்வொரு செலவு செய்யும்பொழுது மணி சேவிங்ஸ் சேலஞ்சுக்கு நான் போடக்கூடிய அந்த உண்டியில் போடக்கூடிய அமௌண்ட்டையும் நான் அப்பப்போ போட்டுருவேன். ஒவ்வொரு செலவுக்கும் நான் போடுறதுனால இதில் அமௌண்ட் வந்து சேமிச்சுட்டே இருப்பேன். அதே மாதிரி பாருங்கள், எல்லா பவுச்லேயும் என்வலப் கவர்லேயும் கரெக்டாக அந்த அமௌண்ட் பாக்கி அமௌண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் கனெக்ட் பண்ணணும். ஸோ 2 நாளுமே நான் வந்து நிறைய விஷயம் மறந்த எல்லா கணக்கையும் நான் மறுபடியும் எழுதிட்டு இருந்தேன். இப்போ ஒவ்வொரு என்வலப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்கி அமௌண்ட் இருக்காங்கிறதையும் பார்த்துட்டேன். இது வந்து நம்ம கண்டிப்பாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நான் இந்த மாதம் ஆரம்பித்து 10 தேதியாக இருக்குது. அப்போ எல்லாத்துலேயுமே செலவு போக மிச்ச பணம் அதில் கண்டிப்பாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு வர போகிற நாட்களுக்கு பிளான் பண்ண முடியும். எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லா பணத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி சில்லறை காசுகள் வர இந்த உண்டியில் நான் போட்டுட்டு வரேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லறை காசுகள் உண்டியில் வந்து நான் ப்ராப்பராக பண்ணி விட்ருவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஒரே பிரிவே கிடையாது. முன்னாடியெல்லாம் 3 in 1 பாக்ஸில் வச்சுருந்தேன். இப்போ எல்லா காசையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த உண்டியலில் போட்டுறேன். மோஸ்ட்லி இந்த டிசம்பருக்குள்ளே அந்த உண்டியல் ரொம்பிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்குலாம் சில்லறை காசுகள் ஒரு பெரிய உண்டியல் வாங்கி அது ஒரு வருஷம் சேர்த்ததுக்கப்புறம் தான் பிரிக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கணக்குமே மோஸ்ட்லி எழுதி முடிச்சாச்சு. கால்குலேட்டர் வச்சு எந்த தப்பும் இல்லாமல் கரெக்டாக அதை கனெக்ட் பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கணுங்கிறத பார்க்கணும். நீங்கள் அந்த மாதிரி சில்லறை காசுகள் எப்படி சேர்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நான் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஒவ்வொரு செலவு பண்ணும்பொழுதும் அப்பப்போ போட்டுருவேன். சில சமயம் தான் வீடியோ எடுக்க முடியுது, சில சமயம் மறந்துடுறேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக இந்த சாட்டர்டே சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கிட்டத்தட்ட எனக்கு இதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. காலையில் பசங்க வந்து எந்திரிக்க லேட்டாக ஆகிருமா, அதனால் அந்த அமைதியாக இருக்க நேரம் நான் கரெக்டாக வரவு செலவுலாம் எழுதி பாக்கி அமௌண்ட் இருக்காங்கிறதையும் எல்லாத்துலேயுமே நான் செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த வாரங்களை ஓட்டுறதுக்கு எனக்கு பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். எத்தனை பேர் இந்த இது பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம வந்து சில சமயம் நம்ம வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து நான் 400 செலவு போக 600 இருக்கணும். அப்போ அந்த இடத்துல 500 தான் இருக்குன்னா 100 நான் ஏதோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக விட்டு போன செலவுகள்லாம் ஒவ்வொரு செலவுக்குமே நம்ம எழுத ஆரம்பிச்சிருவோம்.
பொதுவாக சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். பஸ்ஸில் வரப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு குட்டி நோட்டு வச்சுருந்தாரு. பஸ்ஸில் வரப்ப அவர் ஏறி உக்காந்ததுக்கப்புறம் அந்த நேரம் என்ன செலவு பண்ணாரோ, பஸ்ஸில் ஏறத்துக்கு முன்னாடி அதெல்லாமே எழுதி வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ அப்போ தான் நினச்சேன், சில பேர் மறந்துருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கூட எழுதி அப்புறமா பெரிய நோட்டில் எழுதுகிற மாதிரி. ஸோ அடுத்த நாள் சண்டே வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இருந்துச்சு. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டோம். சர்ச்சுக்கு காலையில் சாப்பிடவே இல்லை. சாட்டர்டே அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு தூங்கிட்டு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு திங்ஸ்லாம் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் போனால் தான் மார்னிங்குமே நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். சர்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டால் போட்டிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஸ்டால் போட்டு நிறையா ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து விற்பனை பண்ணியிருந்தாங்க. அதில் அங்கேயே தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ரொம்ப விமர்சையாக நடக்கும் நாங்கள் போகிற சர்ச்சில். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, பூரி இந்த மாதிரி ஐட்டம் இருந்துச்சு. அது இல்லாமல் வடை, பஜ்ஜி, சிக்கன் ரோல், பப்ஸு, சமோசா, அதுக்கப்புறம் பாயாசம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. சிக்கன் 65, ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரியுமே போட்டிருந்தாங்க. நமக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நாங்கள் அங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே மார்னிங்குமே நாங்கள் அங்கே போய் தான் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடக்கும். பொருட்கள்லாம் ஏலம் விடுவாங்க. நம்ம வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறம் மதியம் நான்வெஜ் டின்னர் போட்டிருந்தாங்க. பிரியாணி, எக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஐக்கிய விருந்து மாதிரி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் மதியம் வரவே லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வரப்போ மணி கிட்டத்தட்ட 3 ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம திங்ஸ் வாங்கும் பொழுது அங்கே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலுக்காக அங்கே பீடத்தில் படைத்த பழம், டெக்கரேட் பண்ண வச்சுருந்த பழம், காய்கறியெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. திங்ஸ் வாங்கின எல்லாருக்கும். எனக்கு பாருங்கள், 2 அன்னாசி பழம், ஆப்பிள், பப்பாளி பழம், கிரேப்ஸு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம், ஒரு கொடை மிளகா, இதெல்லாமே இந்த பழத்தை வச்சு தான் சர்ச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய கொய்யா பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 வாழைக்காய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி காய்கறிகள் இருந்துச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் சோளக்கதிர் இருந்துச்சு. அந்த மக்காச்சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதை வச்சு தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நிறையா பெரிய சர்ச்சுங்கிறதுனால நிறையா காய்கறி பழங்கள் இருந்துச்சு. அது வந்து எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு கிடச்சதுனா உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு என்னுடைய பர்த்டே விலாக் அன்னைக்கு நாங்கள் காலையில் கொண்டாடுறதுக்கு டைம் இல்லை. ஈவினிங் வந்து கேக் கேட்டிருந்தாங்க பசங்க. ஸோ நான் காஃபி குடிக்கிற டைம் வந்து மார்னிங் நான் காலைல சீக்கிரம் போகிறதுனால பெருசாக செலிப்ரேஷன் பண்ணல. பசங்களுக்காக கேக் கேட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக பைனாப்பிள் கேக், சாக்லேட் கேக் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து காரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் கைமுறுக்கு வாங்கியிருந்தேன். அதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிட்டோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் வாங்கி தரணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பசங்களுக்காக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புரோட்டா, சால்னா, முட்டை பரோட்டா, அதுக்கப்புறம் சிக்கன் 65 வந்து வீட்டிலேயே நாங்கள் செஞ்சது. பரோட்டாவும் முட்டை பரோட்டாவும் மட்டும் நாங்கள் கடையில் வாங்கிக்கிட்டோம். ஸோ ரெகுலராக ஒரே கடையில் தான் நாங்கள் வாங்குவோம். என்ன ஃபங்க்ஷன்னாலும் பாப்பா தம்பிக்கு பர்த்டேனாலும், ஸோ எனக்கு யாருக்குனாலும் மந்த்லி ஒன்ஸ் வாங்குறதுனாலும் அதே கடையில் தான் வாங்குவோம். சிக்கன் 65 வீட்டில் போட்டது. ஸோ இதெல்லாமே நைட்டு சாப்பிட்டு என்னோடய பர்த்டேவை சிம்பிளாக கொண்டாடி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.